தம்பி, முக்கியமான விஷயம் பேப்பர்ல வந்திருக்கு, பார்க்கல? முக்கியமான விஷயமா? எங்க பேப்பர் கிழிச்சு போட்டீங்க? கிழிக்காம என்ன பண்ணுவாரு? தாலி கட்டவனை தள்ளி வச்சுட்டு போன பொம்பளை மேல கோவம் வந்தா கிழிச்சு தான் போடுவாரு. நீங்க பத்மாவதி புருஷனா? இல்ல, அவ என் பொண்டாட்டி. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமா? உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் பொண்டாட்டி விஷயத்துல ரெண்டு வழி தாப்பா வச்சிருக்கானுங்க. ஒண்ணு அடக்கிப்பார், இல்ல அடங்கிப்போ. நான் கொஞ்சம் வித்தியாசமானவன், ஒதுங்கி போயிட்டேன். ஆமா, இந்த விஷயத்துல உனக்கு என்னப்பா இவ்வளவு அக்கறை? அக்கறை இல்லைங்க, உரிமை. உரிமையா? என்ன உரிமைங்கிறது நான் உங்ககிட்ட சொல்லணும்னா நான் உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும். சரி, உள்ளவா பேசுவோம். பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு ரசிக பெருமக்களே, இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வங்களாகிய அன்பு தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு கலைஞன் பெருக்கிறதுல உருவாகிய நாம எப்படி சொல்றோமோ அதே மாதிரிதான் அரசியல்வாதியும். அரசியல்வாதி யாரும் பொறுக்கிறது இல்ல, உருவாகிறாங்க, உருவாக்கப்படுறாங்க. இது உண்மை, நம்ம நாடு கண்டறிஞ்ச உண்மை. இதை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதும் இல்ல, இதுக்கு மேல நான் பேச போறதும் இல்ல. ஏன்னா நான் ஏதோ நல்ல விஷயம் சொல்ல போய் அது புரியாத சில பேர் வேற மாதிரி வேற இடத்துல எடுத்துக்கிட்டு அதுல அரசியல் சாயம் பூசி இதனால பல நல்லவங்களுக்கு பிரச்சனை. என்னால யாருக்குமே பிரச்சனை வரக்கூடாது. நாம நம்ம வழியில நிம்மதியா போயிட்டு இருப்போம். நம்மள வம்புக்கு இழுத்தா நான் சொன்னதையும் செய்வேன், சொல்லாதையும் செய்வேன். நான் ஒரு தடவை சொன்னா அண்ணன் தாமு அவர்கள் பல குரல்களில் அழகாக பேசுவார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த பொன்னாடையை ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற சார்பாக அவருக்கு அணிவிக்கின்றேன். ஒரு இங்கிலீஷ் பண்ண ட்ரெய்லர், ஜேம்ஸ் பண்ண ட்ரெய்லரை இப்ப நான் போட போறேன். எல்லாரும் ரெடியா இருங்க. Start that car. Come on, the car. Start that car. Let's park. ஹெலிகாப்டர் காரும் போறத மாத்தி மாத்தி கட் பண்ணி காட்டுறாங்க மேடம். குட். பேர் என்னன்னு சொன்ன? என் பேரை கேட்டீங்க? தாமு, மிமிக்ரி தாமு. தமிழ்நாடு பூரா எல்லாருக்கும் என்ன தெரியுமே. கொஞ்சம் அடக்கி வாசி, இல்லைன்னா யாருக்குமே தெரியாம போயிடுவேன். யார் குரல்ல வேணாலும் பேசுவியா? யார் குரல்ல வேணாலும் பேச முடியும், ஆனா அதுக்கு ஒரு 2 நாள் பிராக்டிஸ் பண்ணணும். ஏ? அவன் பேர் கிருஷ்ணா. அந்த போட்டோக்கு பின்னால அவனோட அட்ரஸ் இருக்கு. 2 நாள் அவனை ஃபாலோ பண்ற, அதுக்கப்புறம் அந்த லெட்டர்ல இருக்கிறத அவன் பேசின மாதிரி கேசட்ல பேசி என்கிட்ட கொடுக்குற. What nonsense? வயிற்று பழப்புக்காக இந்த தொழிலை பண்றேன். ஒருத்தன் வாழ்க்கையை கெடுக்க சொல்றீங்களாமா? இத நீ செய்யலன்னு வை, நீ உன் சொந்த குரல்ல கூட பேச முடியாது. ஏ, இத புடிய டேக் இட் ஐஸ். மாமே, என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க மாமே? ஐ டெல் யூ மேடம். ஷட் அப். வா சொல்றேன். வாங்க வாங்க, வணக்கம். வாமா வான்மதி.
ம் ம் ம். இந்த போட்டோ எல்லாம் நாளைக்கு பத்திரிக்கையில வரணும். ஓகே மேடம். ம். மேடம் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு மேடம். பார்சலா? எங்க இருந்து வந்திருக்கு? கிருஷ்ணன் உங்களுக்கு அனுப்பியிருக்காரு. வான்மதி, என்ன மாமி? என்னது அது? ஒண்ணு இல்லையே. ஏதோ போஸ்டர்ல வந்தது போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மம்மி. சரி சரி போ. சரி மம்மி. வான்மதி, இந்த பேரை 1000 தடவை இல்ல, லட்சம் தடவை உச்சரிச்சவன் இந்த கிருஷ்ணா. உன்னையே மூச்சாவும் பேச்சாவும் நினைச்சுவேன். ஆனா இன்னைக்கு உன் பேரை உச்சரிக்கவே என் நாக்கு கூசுது. உன் பணக்கார புத்திய காட்டிட்டேடி. மந்திரி மகனோட சிரிச்சு போஸ்ட் கொடுத்து அதை எல்லா பத்திரிகையிலும் போட்டு என் மானத்தை வாங்கிட்டேடி. அரங்கத்துல சிரிச்சவன் அவன்கிட்ட அந்தரங்கமா சிரிச்சிருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நான் கற்புள்ளவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். கடைசியா எனக்கு ஒரு சந்தேகம், நீ கற்புள்ளவளுக்கு தான் பிறந்தியான்னு. என்ன மறந்து வான்மதி. குட் பை. என்னம்மா, என்னாச்சு? என்னம்மா என்னம்மா என்னாச்சு? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லுமா. மம்மி, அந்த ராஸ்கல் யாருமா? அவன்தான் மம்மி, கிருஷ்ணா. மந்திரி பையனுக்கு நான் பொக்கே கொடுத்ததுக்கு என் மேல சந்தேகப்பட்டுட்டாமா. காதல்லாம் இப்படித்தாம்மா, சந்தேகப்பட வைக்கும், அழ வைக்கும். நமக்கு யாருமே இல்லைன்னு தோணும், நம்பிக்கை இல்லாம போயிடும், தற்கொலைக்கு தூண்டும். இன்னைக்கு இதுக்கே சந்தேகப்பட்டவன் நாளைக்கு எதுக்கெல்லாம் சந்தேகப்பட மாட்டான். மம்மி, என் மேல சந்தேகப்பட்டாலும் பரவாயில்ல மம்மி, ஆனா என் போற பையன் சந்தேகப்பட்டு பேசிட்டானே, அதான் என்னால தாங்க முடியல மம்மி. இத பாருமா, இப்ப என்ன நடந்து போச்சு? ஊர் உலகத்துல என்ன பேசாதான் அவன் புதுசா பேசிட்டான். யார் கூட உன்னை சேர்த்து வச்சு தப்பா பேசிட்டா? அந்த மந்திரி பையனோட தானே. அந்த பையனே உன்னோட சேர்த்து வச்சுட்டா தப்பு சரியாயிட்டு போகுது. நீ இவ்வளவு கேவலமா இருப்பேன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இனிமே வான்மதி உன் முகத்திலே முழிக்க மாட்டா. நீ என்ன அவளுக்கு குட் பை சொல்றது? நாங்களே உனக்கு சொல்றோம் குட் பை. இருங்க இருங்க இருங்க, இன்னும் ப்ரோகிராம் முடியல, இன்னும் ஒரு குரல் பாக்கி இருக்கு. டேய், கேசட்ல உன் குரல் எப்பறம் வந்துச்சு? அதான்டா எனக்கும் புரியல, குழம்பி போயிருக்கேன்டா. ஆமா, நீ குழம்பிக்கிட்டே இரு, அங்க நிச்சயதார்த்தமே நடந்து முடிஞ்சிச்சு. உங்களுக்காக நான் பேசுறேன். இப்போ நான் பேச போற குரல் வந்து எனக்காக நான் பேச போறேன். இது ஒரு பொம்பளையோட குரல். சரி விடுற, வேற ஏதாவது வழி கிடைக்கும். வான்மதி, டேய், இந்த பேரை வான்மதியின் பத்மாவதி அம்மா குரல் கேக்குது. லட்சம் தடவை உச்சரிச்சவன் இந்த கிருஷ்ணா. டேய் வாங்கடா போலாம். உன்னையே மூச்சாவும் பேச்சாவும் நினைச்சுக்கிட்டு இருந்தவன் இந்த கிருஷ்ணா. ஆனா இன்னைக்கு
உன் பேரை சொல்றது கூட நான் கூசுது. உன் பணக்கார புத்தியை காட்டிட்டேடி. மந்திரி பையனோட சிரிச்சு போஸ்ட் கொடுத்து அத பத்திரிகையிலும் போட்டு என் மானத்தை வாங்கிட்டேடி. அரங்கத்துல சிரிச்சு பேசினவ அந்தரங்கமா சிரிச்சிருக்க மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்? பொம்பளை பேசும்போது குறுக்க வரைய நீ யாரு? உன்னை பேச சொன்ன பொம்பளைக்கு பிடிக்காத ஆள் வான்மதியோட ஆள்.